குவைத்தில் கிட்டத்தட்ட 45 இந்தியர்கள் மொத்தம் 50 பேர் ஒரு பில்டிங்கில் எரிஞ்சு சாம்பலாக போயிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். பட் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் குவைத்தில் நடந்துருச்சுன்னா பாருங்க, இந்தியன்ஸ்க்கு என்ன நடந்திருக்கு குவைத்தில்ங்கிறத பேசிட்டு தாண்டி போயிடுவோம். பட் இதுக்கு பின்னாடி அந்த பில்டிங்கை ரன் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு இந்தியன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் கேரளாவை சார்ந்த ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர். அவர் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு. அண்ட் இந்த ஒரு ரன் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனி ஒரு இந்திய கம்பெனி தான் அங்கே இருக்கிற இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். அண்ட் அந்த கம்பெனியோட செல்ஃபிஷ்னஸ்னால தான், அவங்க காசை மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃபிஷ் நோக்கத்தினால தான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான் இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு குவைத்தை சார்ந்த ஒரு அஃபீஷியலே பேசியிருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு குவைத்தில்ங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். பட் இது குவைத்தை பற்றின வீடியோ மட்டும் கிடையாது. இது முழுக்க எதை பற்றின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட பேர் வெளிநாடுகளில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்ராட். இத்தனை பேர் வெளியே வாழ்ந்துட்டு இருக்கப்போ அவங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி நம்ம நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. இன்னைக்கு வீடியோவில் அதை டீட்டெயில்டாக பேச ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம், தேங்க்யூ ஸ்குவாட். இத்தனை பேர் இங்கே கம்யூனிட்டியாக சேர்ந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறீங்க தெரியுமா, இதை பற்றி பேசுமதன் வேறு எதையும் பேசாதன்னு. அதனால தான் இந்த மாதிரி டாபிக் சம்டைம்ஸ் பேச முடியாமல் ஸ்கிப் ஆகி போனால் கூட என்னால் தவிர்க்க முடியாமல் பேச வைக்கிறது நீங்கள் தான். ஸோ தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட். அண்ட் இவ்வளோ பேர் இங்கே ஜாயின் பண்ணி எனக்கு கொடுக்குற ஊக்கம் எப்போவுமே நம்மளை ஒரு என்னன்னாலும் பேசிட்டு போட்டு நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் எனக்கு என்றைக்குமே கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ எம்ஜி ஸ்குவாட் ஃபார் தட். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்குவாடில் சேருங்க. அப்போ நான் தான் உலக நடக்கிற விஷயங்கள் என்னால் உங்ககிட்ட டெய்லி சேர்க்க முடியும். இப்போ நான் என்ன நடந்துச்சு குவைத்தில்ங்கிறத உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறேன். குவைத்தில் அதிகாலை 6 மணி அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தீ பிடிச்சி எரியுது ஒரு பில்டிங். ஓகேவா? இந்த பில்டிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மங்காஃப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குவைத்தோட கேபிட்டலுமே குவைத் சிட்டி தான். ஸோ அதிலிருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்த மங்காஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு சிட்டி. இந்த சிட்டியில் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு இருக்குது. லேபரர்ஸ்க்கு, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம என்ன வேர்ட்னாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் மொத்தம் 196 ஒரு பில்டிங்கில் மட்டுமே இப்போ எரிஞ்ச பில்டிங்கில் 196 பீப்புள் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் மெஜாரிட்டின்னு சொல்கிறப்ப மேக்ஸிமம் மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 90% இந்தியன்ஸ் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. மீதி கொஞ்சம் பிலிப்பினோஸ், பாகிஸ்தானிஸ் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி, சாலிட் மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு 6 மாடி கட்டிடம். ஓகேவா? இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. இதில் எப்படி இந்தியர்கள் காரணமாகறாங்க இந்த பிரச்சனைக்கு? அந்த பில்டிங் ஓனர் என்ன பிரச்சனை பண்ணால் அவங்க ஒரு இந்தியன் தான். ஸோ அவங்க பண்ண பிரச்சனையெல்லாம் அடுத்து சொல்கிறது ஐரணி இருக்குது. இவர் தான் ஆடு ஜீவிதம் படமே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுற இந்தியன் லேபரர்ஸோட கதையை சொன்னதே அந்த படம் தான். அவரே இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்கிறத கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. எனவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாடியில் கிட்டத்தட்ட 196 பீப்புள் மொத்தம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ரூம்ஸ் எல்லாம் எப்படி டிவைட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளேமபிள் கார்ட்போர்ட் ஷீட்ஸை வச்சு டிவைடர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ரூமை ப்ராப்பராக ரூம் மாதிரி செங்கலை வச்சு கட்டுறதுக்கு பதிலாக ஒரு ரூமுக்கும் பார்ட்டிஷன் இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் மாதிரி மெட்டீரியல், எரியக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு டிவிஷனாக உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்படி தான் அவங்க இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பை டிஃபால்ட் இப்போமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன பிரச்சனையாக போகுதுன்னு. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் செக்யூரிட்டி ரூம் இருக்குது. அந்த செக்யூரிட்டி ரூமில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிக்குது. அதாவது எலக்ட்ரிக் ஒயர் இருக்கும்ல, அதில் ஒரு ஸ்பார்க் வர ஆரம்பிக்குது. அண்ட் அங்கே நிறைய கேஸ் சிலிண்டர்ஸும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. வித்தவுட் எனி ப்ரிவென்டிவ் ஸ்பேஸ் அதெல்லாம் கேஸ் சிலிண்டர்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையா, குவைத்தில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். ஆனால் இது ஒரு இந்தியன் பில்டிங், ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? ஸோ நிறைய சிலிண்டர்ஸ் இருக்குது. ஸோ கேஸ் லீக் அண்ட் இங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அங்கே கொஞ்சம் ஸ்பார்க் வருது. ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருக்குது. இப்படி தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்போர்டில் தானே ஒரு ரூமுக்கும் டிவைடரே வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். இமீடியட்டாக ஃப்ளோர் ஃபுல்லாக தீ பரவ ஆரம்பிக்குது. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த இடமே கருப்பு புகையை, காலையில் 6 மணிக்கு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இது யாருமே முழிச்சிட்டு இருக்கிற நேரம் கிடையாது. எல்லாமே லேபரர்ஸ், மோஸ்ட்டாக மைக்ரண்ட் லேபரர்ஸுங்கிறப்போ அவங்க நாள் ஃபுல்லாக அயராத ஒரு உடல் உழைப்பு வைக்கிறவங்க நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிற 6 மணி வேளையில் கம்ப்ளீட்டாக தீ பரவ ஆரம்பிக்குது. சில பேர் முழிச்சு என்னடா இது இவ்வளோ தீ வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கேருந்து தப்பிச்சு ஓடலான்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி எக்ஸிட்டுக்கு ஓடினால் எமர்ஜென்சி எக்ஸிட் லாக் ஆகிருக்குது. இது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் வைக்கிறதே இந்த மாதிரி தீ விபத்து இருக்கிறப்போ உடனே தப்பிச்சு போகணுங்கிறதுக்காக தான். அந்த எக்ஸிட்ஸ் ஒழுங்காக செக் பண்ணாமல் லாக் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ வெளியே போக முடியாது. உள்ளுக்குள்ளே தீ எரிஞ்சிட்டு இருக்குது. தீ பரவிட்டு இருக்குது. அவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்தையும் சேர்த்து எரிக்க போகுது. அந்த டோர் எல்லாமே சேர்ந்து எரிய போகுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்
வெளியில் வந்து 6 மாடிக்குமே வந்து புகை போக ஆரம்பிச்சிருச்சு, கீழே எரிய ஆரம்பிச்சாலும் அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. 6 மாடியில் வந்து புகை வந்து ரூம்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருப்பு புகை, கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒரு எலக்ட்ரிசிட்டி எதுவும் லைட் கூட ஒர்க் ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்யூட் வேற இருக்குது, தீ வந்து பிடிச்சி கருப்பு புகையாக இருக்குது. நிறைய பேர் மாடியிலேருந்து 4வது மாடியிலேருந்து குதிச்சு, 3வது மாடியிலேருந்து குதிச்சு, 5வது மாடியிலேருந்து குதிச்சு கால் உடஞ்சு கை உடஞ்சு தப்பிக்கிறாங்க. அப்படி குதிக்க பயப்படுறவங்க அது யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருமே ஒரு ஹை பிளேஸ்ல நின்றுருப்போம், அப்போ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ பயமா இருக்கும். குதிக்காம நிறைய பேர் உள்ளுக்குள்ளேயே தீக்கு இரையாகிறாங்க. இறந்தவங்களோட எண்ணிக்கை வந்து 45. இதுக்கு காரணம் என்ன நீங்கள் யோசிச்சு மொத்தம் 50, அதில் வந்து 45 பேர் இந்தியர்கள், 3 பேர் பிலிப்பினோஸ், ஒருத்தங்க பங்களாதேஷி, ஒருத்தங்க பாகிஸ்தானி, நேபாளி, இந்த மாதிரி மற்ற நாடுகளை சார்ந்தவங்க இருக்காங்க. அந்த இறந்து போன இந்தியர்கள் வந்து 45 பேரில் வந்து மெஜாரிட்டி கேரளைட்ஸ், ஓகேவா, மலையாளி சகோதரர்கள் வந்து 23 பேர் இறந்து போயிருக்காங்க. அண்ட் தமிழர்கள் வந்து 7 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ 23 கேரளைட்ஸ் அண்ட் 7 தமிழ்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவில் இறந்து போயிருக்காங்க. இது நேற்றுக்கு வரைக்கும் 49 இருந்துச்சு, இப்போ ஒன்று அதிகமாக இருக்குது, 50 இருக்குது. ஏன்னா ஐசியூவில் அட்மிட் ஆனவங்க ஒருத்தங்க வந்து மெடிசன்லாம் சஸ்டெயின் பண்ண முடியாமல் இறந்து போயிருக்காங்க. இன்னும் 50 பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து இதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து 100 பேர். ஒரு பில்டிங்கில் மட்டும் எரிஞ்ச தீக்கு வந்து 100 பேர். அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணம் யார் தெரியுமா? இந்த பில்டிங்கோட ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவைத் அஃபீஷியல் வந்து பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. ப்ராப்பராக ஒரு குவைத்தி அட்டையர்லேயே இருக்காரு. அவர் காமிக்கிற இந்த ஓனர் வந்து செல்ஃபிஷ்னஸ்னால, அவர் வந்து செலவு பண்ணாமல் காசை மிச்சம் பண்ணுறாங்க பேரில் செல்ஃபிஷ்னஸ்னால இந்த கம்பெனி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்கிறப்போ அந்த கம்பெனி யாருங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. அந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிடிசி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப். இந்த என்பிடிசி குரூப்போட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஜே எப்ரஹாம் அப்படிங்கிறவர். இவருக்கு இப்போ வந்து 69 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 22 வயசு அவர் இருக்கிறப்போ கேரளாலேருந்து கிளம்பி அவர் குவைத்துக்கு போய் சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் சொந்தமாக காசெல்லாம் சேர்த்து வச்சு சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு முதல்ல இந்த மைக்ரண்ட் லேபரர்ஸ் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து லேபரர்ஸ் அங்கே கொண்டு போய் வேலை பார்க்குறதெல்லாம் வச்சு இப்போ ஆயில் பிஸ்னஸ்லாம் இறங்கிட்டாரு. இந்த 69 வயசான கேஜே எப்ரஹாமோட கம்பெனி தான் என்பிடிசி. அண்ட் அந்த என்பிடிசியோட கேம்ப், அந்த ஃபோட்டோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்பிடிசி கேம்ப்லாம் இருக்குது. அங்கே தான் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம். அண்ட் அதுக்கு காரணம் வந்து இவங்க காசை மிச்சம் பண்ணுறங்கிற பேரில் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்டே பண்ண மக்களோட ப்ராப்பர் கொடுக்க வேண்டிய சேஃப்டி கொடுக்கப்படாமல் இருக்குங்கிறது வந்து கேரளா ஃபுல்லாக ஒரு புருவத்தை வந்து உயர்த்தி வச்சிருக்குது. ரைஸ் தேர் ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு. நீங்கள் மதன் கௌரி ஆடு ஜீவிதம் ஒரு கோட் லைஃப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களால் அந்த வீடியோ பார்க்க முடியும். அந்த படத்தில் வந்து பிருத்விராஜ் வந்து கேரளாலேருந்து இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிற ஒரு லேபரரோட கஷ்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத தான் வந்து அந்த படத்தில் கதையாக்கியிருப்பாங்க. அந்த படத்தில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. இவர் ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் கேஜே எப்ரஹாம்ங்கிறவர். இங்கே அவரே வந்து அவரோட கம்பெனியில் இப்படி ஒரு அசம்பாவித்தத்துக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமல காரணமாக இருக்காரு. இதனால வந்து ஏகப்பட்ட அரெஸ்ட் வந்து மேக் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதில் ஒருத்தர் குவைத்தி அஃபீஷியலே வந்து கூட சேர்ந்து அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இந்த என்பிடிசிங்கிற குரூப் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் கிடையாது. இன்னும் 15,000 பேர் வந்து இந்த என்பிடிசி குரூப்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கேம்ப் வந்து அவங்க ஏகப்பட்ட கேம்ப் வச்சிருக்காங்க. ஓகேவா, நூற்றுக்கணக்கான கேம்ப் வந்து இந்த மாதிரி குவைத்தில் இருக்குது. குவைத்தோட பாப்புலேஷன்லேயே பார்த்தீங்கன்னா 70% வந்து வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு போகிறவங்க தான். குவைத்தோட ஸ்ட்ரக்சரே எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாளிங்களா குவைத்தீஸ் இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்களா இந்தியர்களும் பங்களாதேஷிஸும் ஸ்ரீலங்கன்ஸும் நேபாளிஸும் பாகிஸ்தானிஸும் இருப்பாங்க. இதுதான் குவைத் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையுமே இதான் ஸ்ட்ரக்சர். இப்படி இருக்கிறப்போ இந்த என்பிடிசி குரூப் வந்து இங்கேருந்து கான்ட்ராக்ட்ஸ் இந்த பில்டிங்கை வந்து குவைத்தில் ஓன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் இவர் வந்து ஏன்னா இந்த என்பிடிசி குரூப் வந்து அந்த பில்டிங்கை லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. லீஸ்க்கு எடுத்துக்கிட்டு அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே இது கம்ப்ளீட்டாக வருது. எப்படி அவங்க உள்ள செக்ரிகேஷன் வைக்கிறாங்க, எப்படி பார்ட்டிஷன் வைக்கிறாங்க, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் எப்படி இருக்காங்க, எமர்ஜென்சி எஸ்கேப் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாம் ரெகுலேஷன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணலைங்கிறது இப்போ தெரிய வந்திருக்குது. இங்கே இத்தனை 50 இந்தியர்கள் வந்து எரிஞ்சு சாம்பலானதுக்கு காரணமும் ஒரு இந்திய கம்பெனி அங்கே இருக்குங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐரணி பாருங்களேன், இவர் இருக்கார்ல கேஜே எப்ரஹாம் இருக்கார்ல, அவர் வந்து கொச்சியில் க்ரௌன் பிளாஸாங்கிற ஒரு ஹோட்டலே 5 ஸ்டார் ஹோட்டல் ஓன் பண்ணுறாரு. ஸோ அவரோட நெட்ஒர்க்கில் வந்து அவருக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு எண்டில் வந்து அவர் இவ்வளோ பாஷாக ஒரு விஷயத்தை பார்த்துட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டாலும் இன்னொரு எண்டில் 50 பேர் கருகி இறந்து போகிறதுக்கும் 50 பேர் வந்து காயப்படுறதுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் காரணமாக இருக்கார். அண்ட் அவரோட கம்பெனி டைரெக்டாக காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து அங்கே நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு சொல்யூஷனாக என்டிடிசி அந்த கம்பெனி வந்து அவங்க வந்து நாங்கள் உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோங்கிறதெல்லாம் அவங்க வந்து பேக்கப் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எமர்ஜென்சி நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 8 லட்சம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கும் இறந்தவங்களோட குடும்பத்துக்கு தருவோன்னு இருக்காங்க. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து 2 லட்சம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் 5 லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளா சீஃப் மினிஸ்டர் 5 லட்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறப்பமே இந்தியா மிடில் ஈஸ்ட் அப்படின்னு பேசுகிறப்ப நம்ம லுலு மால் அவங்களோட ஃபவுண்டரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. அவர் ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு இருக்காரு. பட் இந்த பணம்லாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல். இதெல்லாம் கொடுத்து என்ன
பண்ண நம்ம கேட்க முடியாது. மோஸ்ட்டாக மைக்ரண்ட் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ உங்கள் குடும்பத்தில் வந்து இவங்களுக்கு இந்த மணிலாம் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கும். ஆனால் அது மட்டும் தான் சொல்யூஷனா? இப்போ நம்ம அங்கே நடந்துட்டு இருக்கிற மாதிரி இந்தியாவில் இந்தியா விடுங்க, இந்தியாவுக்கு வருவோம், நான் அடுத்து வரேன். பட் அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட்டில் எத்தனை கண்ட்ரீஸில் இந்த மாதிரி லேபர் கேம்ப்ஸ் இருக்குது? நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் நிறைய கண்ட்ரியில். நான் இந்த மிடில் ஈஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறப்பமே அங்கே வந்து இந்த மிகப்பெரிய மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறப்ப மிகப்பெரிய ஹைஃபையான பில்டிங்ஸு, பயங்கர சூப்பர்லேட்டிவான ஸ்ட்ரக்சர்ஸ், இத்தனை மாடி, ஏசி எல்லாம் காமிச்சிட்டு இதை கெட்டினவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்திய லேபரர்ஸ்க்கு, இந்திய வம்சாவளியில் வந்தவங்களுக்கு, இந்தியர்களுக்கு ஏதோ ஒரு மூலையில் வந்து எந்த ஒரு ப்ராப்பர் அம்யூனிட்டிஸுமே இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அங்கே இருக்குதுங்கிறது மெஜாரிட்டிக்கு இன்னமும் உண்மையாக இருந்துட்டு இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறப்போ அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுமே இந்தியர்களாக தான் இருக்காங்க. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல NDTCங்கிற இப்போது குவைத்தில் வந்து ரூல்ஸ் வச்சிடுறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க ஊரில் வந்து வேலை நடந்தால் போதும், கரெக்டாக? அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்டணும், ஆயில் இடத்துல வேலை பார்க்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது. இதுக்கு இந்த இந்தியன்ஸ்ட்டை கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அவங்க பார்த்துப்பாங்கப்பா, அது அவங்க மக்கள் அவங்களோட பிரச்சனைன்னு தாண்டி போயிடுவாங்க. ஃபயர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் குவைத்தில் எப்படி இருக்கும், அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்தியன்ஸுக்கு அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அவங்களோட அலட்சியம். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு இர்ரெகுலாரிட்டி நடந்துட்டு இருக்குன்னா அது எப்படி குவைத்தி அஃபீஷியல்ஸ்க்கும் தெரியாமல் கம்ப்ளீட்டாக இருக்குங்கிறதும் எனக்கு கேள்வியாக இருக்குது. அட் த சேம் டைம் ஆனால் அந்த மோஸ்ட்டாக இந்த கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறவங்க இந்தியன்ஸாக இருக்கிறப்ப அவங்க இன்னும் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு, உரிமைக்கு அண்ட் அவங்களோட கேர், அவங்களோட கடமைக்கு இது வருதுங்கிறதா யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம். அட் த சேம் டைம் எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்குது. மிடில் ஈஸ்ட்டை பார்த்து நம்ம இந்த கேள்வி கேட்குறோம், எவ்வளோ இந்தியர்களுக்கு ப்ராப்பரான ஸ்டே இருக்குது சிங்கப்பூரில், மலேசியாவில். இந்த ஐ திங்க் சிங்கப்பூர்லேயோ மலேசியாலேயோ ஒரு டைம் கோவிட் வந்தப்போ இந்தியன்ஸை மொத்தமாக ஒரு ஹாஸ்டலில் லாக் பண்ணி வச்சிட்டாங்க, கோவிட் பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரியன்ஸ் அப்படி லாக் பண்ணி வைப்பாங்களா? ஒரு மலேசியன்ஸ், ஐ டோன்ட் நோ விச் கண்ட்ரி இட் இஸ், ஐம் நாட் ஷுர். ஸோ நான் தப்பாக அக்யூஸ் பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. பட் அது எனக்கு வாசிக்கிறப்ப ரொம்ப என்னடா மூடி வைக்கிறாங்க. அது சைனா வந்து அதை சைனா பண்ணுறது தப்பு நம்ம உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தோம். சரி, அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரிவென்டிவாக இருக்கணும்னு பேசுகிறப்போ ஒரு லேபரர் எப்படி ட்ரீட் பண்ணுற, அதிதி தேவோபவ தானே. உங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்தாலும் அவங்க வீட்டு கெஸ்ட்டு தானே, வெளியிலேருந்து வந்தவங்க தானே. அவங்கள நம்ம வந்தாரே எவ்வளோ நல்லா வாழ வைக்கிறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. அது எங்கேயோ மிஸ் ஆகுது. அதுக்கு எங்கேயோ இந்தியன்ஸே காரணமாக இருக்காங்கிறது சுகமாக இருக்குது. இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக பார்த்துருக்கேன் இந்த லேபரர்ஸோட பெயின் எனக்கு பர்சனலாகவே தெரியும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறவங்க இருக்கீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய MG ஸ்குவாட் இருக்கீங்க. ஒரு அண்ணனை பார்த்தேன் நான் கத்தாரில் இருந்து 2019 வந்து ஒரு சின்ன விளாக்லாம் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி வர்றப்போ அவர் வந்து ஃப்ளைட்டில் என்கிட்ட உட்காந்துட்டு இருந்தார். அவர் ஃப்ளைட்டில் வந்து என்ன ஃப்ளைட்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து புரியல, என்னென்ன சொல்கிறீங்க, ஃப்ளைட்டு மாறிடுச்சுன்னா என்ன சொல்ல வரீங்கன்னா? இல்லைப்பா, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கத்தாருக்கு வந்தப்போ இங்கே வந்து ஃப்ளைட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. 30 எக்ஸாக்டாக தெரியல, பட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு. வந்தப்போ ஃப்ளைட்லாம் இப்படி கிடையாது, இப்போ வந்து பாருங்க ஏர்போர்ட் ஃப்ளைட் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னாங்க. நான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் ஃப்ளைட்டில் ஏறுறீங்களான்னா ஆமாம் அப்படின்னாரு. அப்போ வந்து இத்தனை வருஷம் கழிச்சு அவர் இப்போ தான் வீட்டுக்கே திரும்பி வராரு. கல்யாணம் பண்ணி ஒரு 2 குழந்தை வந்ததுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே கிளம்பி போயிட்டு அங்கே வெயில் மழைன்னு பாகுபாடு பார்க்காம, துக்கம் சந்தோஷம் எதுவுமே தெரியாமல், இந்தியாவில் இருக்கிற சுதந்திரமான காற்றை சுவாசிக்காம எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே வேலைன்னு இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு அந்த நாடுகள் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. நாட்டில் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, இந்த மேனேஜ் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டிங் கம்பெனிஸில் இருக்க இந்தியன் கம்பெனிஸ் வந்து இந்திய லேபரர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாறுது. அண்ட் இது அங்கே மட்டும் கிடையாது, நம்ம ஊருக்கு வருவோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனையும், மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, பட் மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகாரிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நேபாளிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டே எப்படி இருக்குன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இவங்கெல்லாம் இங்கே காலையில் வந்துருச்சுன்னா மெட்ரோவில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மெட்ரோ கட்டுறாங்க, பிரிட்ஜு கட்டுறாங்க, பில்டிங் கட்டுறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? அவங்கள கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களாம் அவங்கள டீசெண்டாக ட்ரீட் பண்ணுறாங்களா? அவங்களுக்குன்னு தேவையான கூரை, உடைமைகள், சாப்பாடு எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்காங்கிற கேள்வி நம்மளுக்கும் இல்லை. நம்ம இன்னொருத்தங்களை வந்து நீங்கள் இதை பண்ணலன்னு சொல்கிறப்போ நம்ம ஊரில் இது எவ்வளோ நடந்துட்டு இருக்குங்கிறத பார்க்க வேண்டியதும் நம்மளோட கடமையாக இருக்குது. மாவீரன் படத்தில் இதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஜோக்காக கூட சொல்லுவாங்க, நாங்கள் 5 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறோம், 6 ரூபாய்க்கு வேலை போகிறோம். அது ஒரு சைடே சிரிப்பாக இருந்தாலும் அவங்களோட ஏழ்மை எவ்வளவு எக்ஸ்டென்சிவாக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு வந்து வேலை பார்க்க போகிறாங்க. அப்படி வேலை பார்க்குறவங்கள நம்ம பத்திரமா அவங்களுக்கு வந்து நீங்கள் கொண்டாட சொல்ல, கோயில் கட்ட சொல்ல, பட் அவங்களை பத்திரமா பார்த்துக்கிறோமாங்கிறது தானே மனித மாண்பு, பேசிக்கான ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் ஹியூமன் ரெஸ்பெக்ட் நம்ம அங்கே தானே கொடுக்குறோம். ஹியூமனிட்டி அங்கே தானே இருக்குது. அதை நம்ம பண்ணுறோமா? நம்ம இங்கே மிடில் ஈஸ்ட்டில் இல்லைன்னு சொல்கிறப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் அப்படி பார்த்துக்கிறோமாங்கிற கேள்வியும் இருக்குது. இருந்துச்சுன்னா சந்தோஷம். ஏன்னா நான் போய் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. பட் அந்த கேள்வி இந்த சினிமாலெலாம் காமிக்கிறத வச்சு, ஜோக்ஸ் எல்லாம் வச்சு அப்படி இருக்காங்கிற கேள்வி எனக்குள்ளேயும் இருக்குது. அதுக்கான பதில் நீங்கள் சொல்லணும். இதெல்லாம் பேசுகிறே மதன், இதனால் என்ன அச்சீவ் ஆக போகுது, இதனால் ஏதாவது மாறப்போகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸை எந்த அளவுக்கு வந்து மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸ் பார்க்குறாங்களோ, மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பார்க்குறாங்களோ, மைக்ரண்ட் ப்ளூ காலர், ஒயிட் கலர் எல்லாரும் பார்க்குறாங்களோ, அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹை அஃபீஷியல்ஸும் பார்க்குறாங்க.
அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் கான்ட்ராக்டர்ஸும் பார்க்குறீங்க. எனக்கே சில பேரை பர்சனலாக தெரியும். இதை ஒரு பெல்லாக எடுத்துக்கோங்க, உங்களுக்குன்னு அடித்த ஒரு வார்னிங் பெல். நீங்கள் ஸ்டே பண்ண வச்சிருக்கிற குவார்ட்டர்ஸில், நீங்கள் ஸ்டே பண்ண வச்சிருக்கிற கேம்ப்ஸில் இருக்கிற இந்தியன்ஸ் வந்து பத்திரமா இருக்காங்களாங்கிறத யோசிங்க. எங்கேயாவது காஸ்ட் கட்டிங் பண்ணுறேன்னா அவங்களோட உயிரை பணயம் வச்சிருக்கீங்களாங்கிறத யோசிங்க. அப்படி வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை மாற்றுங்க. இட்ஸ் ஹை டைம். 50 பேர் உடல் கருகி இறந்து போயிருக்காங்க. 50 பேர் எமர்ஜென்சி எக்ஸிட்டில் ஓட முடியாமல் இறந்து போயிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து குதிச்சு கீழே விழுந்து மரணத்தை தேடி குதிச்சு இறந்து போயிருக்காங்க. கை கால் உடஞ்சிருக்காங்க. 50 பேர் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்குறாங்க. அது எல்லாருமே இந்தியர்களாக தான் இருக்காங்க மோஸ்ட்டாக. தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருந்து நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும் கான்ட்ராக்டராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ். அண்ட் இந்த வீடியோவை மிடில் ஈஸ்ட்டில் அண்ட் எஸ்பெஷலி வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியன்ஸ் நிறைய பேருக்கு அனுப்புங்க. எப்போவுமே வெளிநாட்டில் வாழ்கிறாங்க பயங்கர சுகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான்னு நம்ம நினைப்போம். அப்படி கிடையாது. எல்லாருக்குமே அந்த வாழ்க்கை அமைகிறதும் கிடையாது. கடைசியில் அங்கேயும் போய் கஷ்டப்படுற நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டிலேருந்து இருக்காங்க. அப்படி உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மேலே என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ டாயில் பண்ணுறாங்கிறத அவங்க பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க என் குடும்பத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவாங்க. பட் அது எவ்வளோ கஷ்டங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மனிதர்களாக மதிப்போம். எந்த மொழி பேசினாலும், எந்த மதத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் பத்திரமா வச்சுப்போம். வந்தாரை வாழ வைப்போம். லவ் யூ ஆல், டேக் கேர். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கோங்க. மதன் குரின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டெய்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணி MG ஸ்குவாடில் சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னை உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு டெய்லி டயர்டாக்காமல் மோட்டிவேட் பண்ணிருக்குது. சியர்ஸ்.